எஸ், இந்தியா WTC ஃபைனல் போக மாட்டாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா ரியலி டிசர்வ் WTC ஃபைனல். அப்படியா? வாங்க பேசுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் எஸ், இது ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சவுத் ஆஃப்ரிக்கா WTC ஃபைனல் டிசர்விங்கா கேட்டா என்ன கேட்டா? இல்லைங்க. ஆமாம், இல்லை. உண்மையிலே சவுத் ஆஃப்ரிக்கா நாட் டிசர்விங் கேண்டிடேட் ஃபார் WTC ஃபைனல். ஸோ ஏன்ட்டு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா இந்த சைக்கிள்ல மோஸ்ட்லி ஒரு 10 ஏதோ மேட்ச் தான் ஆடி இருப்பாங்க கம்பேர்ட் டு இந்தியா. அது கூட பரவாயில்லைங்க, தட்ஸ் ஃபைன். பட் யாரு கூட ஆடினாங்க பாத்தீங்க தெரியுமா உங்களுக்கு? சவுத் ஆப்பிரிக்கா யாரு கூட ஆடி ஃபைனல்ஸ் போறாங்க தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ரிவர்ஸ்லேயே போவோம், ரீசெண்ட்ல இருந்து போவோம். ஸோ இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் கூட ஆடுறாங்க. பாகிஸ்தான் அவ்வளவு பெரிய டெஸ்ட் டீம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். மோரோவர் அண்ட் ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அவங்க கூட ஆடி இப்ப எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க? பாவுமான் 100, ரிக்கில்டன் 200, மார்கோ ஜான்சன் 50+. ஸோ இப்படி எல்லாம் ஆடி அண்ட் அவங்க விக்கெட் கீப்பர் 100 நினைக்கிறேன். எஸ், 100. ஸோ பாத்துக்கோங்க கைஸ், பாகிஸ்தான் கூட ஆடி வின் பண்ணிருக்காங்க. தட்ஸ் ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி யாரு கூட ஆடி இருக்காங்கன்னா, யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவா? நோ சான்ஸ். இல்ல நியூசிலாண்டா? இல்ல. யார் கூடனா ஸ்ரீலங்கா கூட ஆடி இருக்காங்க. எஸ், ஸ்ரீலங்கா கூட ஆடிருக்காங்க. சரி, அதாவது பரவாயில்ல. ஸ்ரீலங்கா கூட ஒரு 2 டெஸ்ட் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கு கூட ஆடிருக்காங்க பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் கூட ஆடிருக்காங்க. ஸோ பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய டெஸ்ட் டீம் கூடலாம் ஆடிருக்காங்க. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் யார் கூட ஆடிருக்காங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடிருக்காங்க. பாத்துக்கோங்க, வெஸ்ட் இண்டீஸ் கூட T20 ஆடினா ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் கூட டெஸ்ட் ஆடிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஓகே கைஸ், எல்லாம் ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்தாங்க ரியல் கோட் நியூசிலாந்து கிட்ட ஆடினாங்க. நியூசிலாந்து கிட்ட ஆடி வாங்கியிருக்காங்க. ஒரு மேட்ச் ஜெயிக்கல. எப்படி? ஒரு மேட்ச் ஜெயிக்கல. அதுதான் குவாலிட்டி டீம்ன்றது. சோ இதுதான் சிம்பிளா. நீங்க நியூசிலாந்து கிட்ட அந்த 2 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க கூட நான் சொல்லுவேன். எஸ், ஃபைன், டிசர்விங் கேண்டிடேட் தான் அவங்க. கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் போறதுக்கு. பட் பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து கிட்ட 2 மேட்சும் இப்ப சொல்லுங்க, சவுத் ஆப்பிரிக்கா டிசர்விங்கா அன்டிசர்விங்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எஸ் கைஸ், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டிசர்விங்கா அன்டிசர்விங்கா? டிசர்விங்னா ரீசன் சொல்லுங்க. ஓகேவா? ஃபைன். அண்ட் இன்னொரு இது ICCக்கு என்னதுன்னா, ஸோ இப்ப எல்லாமே கைஸ் ஈக்குவலா இருக்கணும், ஈக்குவாலிட்டின்ட்டு நம்ம பாக்குறோம். ஈவன் எல்லா இதுமே இப்ப ஈக்குவாலிட்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு மேட்ச்னா, இப்ப ஒரு ஃபைனல்ஸ் போறாங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் மேட்ச் ஆடிடணும். லைக் ICC ட்ராபி மித்த மேட்ச்லாம் T20 கண்டக்ட் பண்றாங்க, ODI அதெல்லாம். அது மாதிரி எல்லா மேட்சுமே ஈக்குவலா ஆடி இருக்கணும். ஓகேவா? ஒரு 1 மேட்ச் 2 மேட்ச் டிஃபரன்ஸ் இருந்தா பரவாயில்ல. 5-6 மேட்ச்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு. அன்அக்செப்டபிள் அது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும்னா, ஈக்குவலா ஒரு ஷெடியூல். ஓகே, WTC கண்டக்ட் பண்றாங்க, பட் நெக்ஸ்ட் சைக்கிள்ல இருந்து ஒரு ஷெடியூல் பண்ணி அவங்க கண்டக்ட் பண்ணணும். ஓகே, எல்லா டீமும் 10 மேட்ச் ஆடி இருக்கணும். அந்த 10 மேட்ச்ல யாரு அதிக லீடு, 2 டீம் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ் வந்து டிசைட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணாதான் கண்டிப்பா ஒரு கரெக்டான முறையா இருக்கும். ஸோ இதுதான் நான் ICCக்கு கேட்டுக்கிறது.